ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி ஓவர் கம் பண்ணி ஒரு டார்கெட் செட் பண்ணி நீட் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வீடியோ கமெண்ட்ஸ்லையும் சரி, இந்த மாதிரி நான் ஒரு போல் மாதிரி வச்சுருந்தேன் என்ன வீடியோ கிரியேட் பண்ணலான்னு சொல்லி. அதில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்ஸ் அதுக்கு சில ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் ப்ரோ, இந்த மாதிரி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து நானே பர்சனலான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சில இது ஃபாலோ பண்ணியிருப்பேன். அது மேபி இன்டென்ஷனலாக பண்ணியிருக்க மாட்டேன், ஒரு அந்த ஃப்ளோவில் அப்படியே இன்ஸ்டிங்டிவாக தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை நான் ரீகால் பண்ணி ஒரு கேதர் பண்ணிவிட்டு, அதே மாதிரி இன்னும் சில டாப்பர்ஸ் இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, இதை ஏற்கனவே சில பேர் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கேட்டு வச்சு கொஞ்சம் கேதர் பண்ணி தான் ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி பேசின வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா நான் நோட்ஸ் எழுதி வச்சு அதை எப்படி பிளான் பண்ணிலாம் பேசணும்னு நினச்சி பேசல, அப்படியே ஒரு வீடியோ ஆன் பண்ணி அப்படியே ஒரு ஃப்ளோவில் பேசலான்னு சொல்லி தான் நான் பேசியிருக்கேன். ஆனால் இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு மாதிரி ஒரு எழுதி வச்சுக்கிட்டு பேசலாம், அப்போ தான் கொஞ்சம் கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் எழுதியே வச்சுருக்கேன். ஸோ நான் அதனால் சில இதெல்லாம் பார்த்து பேசுகிறதுனால நீங்கள் எதுவும் மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ ஃபிசிக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு வந்து என்ன நான் மோஸ்ட்லி சொல்லணும்னா ஒரு நாலு ஹெட்டிங்கில் பிரித்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துருக்கணும். நோட்ஸ் இப்போ மேபி கோச்சிங் போயிருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து டீச்சர் சொல்லி கொடுக்குறத நோட்ஸ் எடுத்துருப்பீங்க. கோச்சிங் போகாதவங்க வீடியோ பார்த்தே கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க, அவங்களும் இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க, அந்த நோட்ஸ் வச்சுருப்பீங்க. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். எல்லாருமே கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணும்போது அந்த கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணிக்கிட்டே இருங்க. சால்வ் பண்ணிவிட்டு அது பின்னாடி சொல்கிறேன், திருப்பி எப்படிலாம் சால்வ் பண்ணணும்னு சொல்லி நான் எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறேன். சால்வ் பண்ணுவீங்க. அப்புறம் அந்த சால்வ் பண்ணதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணணும். அந்த அனலைஸ் பண்ணுற மூலிமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் நான் போன வீடியோலையும் சொல்லியிருக்கேன், அதுக்கு முன்னாடி வீடியோலையும் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஷார்ட்டாக சொல்கிறேன். அனலைஸ் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன். ஃபிசிக்ஸ்க்கும் ரிவிஷன் தேவை. இப்போ எப்படி பயாலஜிக்கு என்சிஆர்டி பயாலஜி ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஃபிசிக்ஸ்க்கும் ரிவிஷன் பண்ணணும். இந்த 4 ஹெட்டிங்கில் வந்து இந்த வீடியோவை கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதாவது நோட்ஸ் எடுக்கணும், சால்வ் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். இந்த 4 இது கம்பல்சரியாக பண்ணிங்கன்னா கரெக்டாக பண்ணணும், ரெகுலராக பண்ணணும், கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபிசிக்ஸை ஈஸியாக நீங்கள் கிராக் பண்ணிடலாம். அடுத்து இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நோட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எடுத்துப்போம்னா தியரி பார்ட்டாக எடுப்போம். இப்போ ஒரு கான்செப்டில் வந்து டீச்சர்ஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா அதை வந்து நம்ம தியரி பார்ட்டில் எடுப்போம். அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிளில் சொல்லலாம். எஸ்கேப் வெலாசிட்டியில் எப்படி நம்ம தியரி அப்ளை பண்ணி அந்த ஒரு ஃபார்முலா புரிஞ்சுக்கணுன்னா கூட தியரி இருந்தால் தானே அது ஃபார்முலா அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி சொல்கிறேன், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஃபார்முலா பார்ட், தியரி பார்ட் அண்ட் ஃபார்முலா பார்ட் ரெண்டுமே வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க. இப்போ நீங்கள் நம்ம கடைசியில் பண்ண போகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குயிக்காக ரிவைஸ் பண்ணுறது வந்து ஃபார்முலா தான் ரிவைஸ் பண்ணணும் குயிக்காக. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு நான் ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவில் எப்படி சொல்லியிருப்பேன்னா, நான் 1 hour எனக்கு ஆச்சு ஃபுல் ஃபார்முலா ஷீட்டை ரிவைஸ் பண்ணுறதுக்கு. அது கடைசியில் அட் எண்ட் ஆஃப் த நீட்டுக்கு கிட்ட வரும்போது நான் 5 minutes தான் ரிவைஸ் பண்ணேன்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த ஃபார்முலா வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தானே அது வந்து ஒரு நீட்டுக்கு வந்து ஒரு சப்கான்ஷியஸில் பதிஞ்சு அப்படியே நீங்கள் வந்து சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்போ ஒருவேளை அந்த ஃபார்முலா பார்ட்டு புரியலன்னா என்ன பண்ணணும்னா, அப்படியே திருப்பி அப்படியே பேக் வந்து அந்த தியரி பார்ட்டில் படித்து அந்த ஃபார்முலா வந்து கான்செப்டை கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நோட்ஸ் பார்ட்டு முடிஞ்சிச்சு. இப்போ சால்விங் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த ஆகாஷோடைய மெட்டீரியல்ஸ் இருந்துச்சு. அந்த மெட்டீரியல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி, செக்ஷன் டி இந்த மாதிரி 4 விதமாக கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு இதில் வந்து என்சிஆர்டியில் இருந்து அந்த அப்படியே பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பிஒய்க்யூஸ் கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து செக்ஷன் சி அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியலில் இருந்து சில கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்பாங்க. இன்னொரு செக்ஷன் டி இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவலுக்கு போயிட்டு கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. இந்த 4 செக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு எப்படியும் மினிமம் ஒரு 300 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்துடும். எப்படி இருந்தாலும் 300 இல்லைனா கூட ஒரு 250 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி வரும். அதாவது பேசிக்காக ஏதாவது ஒரு சாப்டர் எடுத்தால் கூட, உதாரணத்துக்கு இந்த கிராவிடேஷன் அந்த சாப்டர் எடுத்தாலுமே அவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் கண்டிப்பாக. அந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் சால்வ் பண்ணிடுங்க. இப்போ நான் சால்விங் எப்படின்னு சொல்கிறேன்னு பாருங்கள். அதை சால்வ் எப்படி பண்ணணும்னா, ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க. பேசிக் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு
60 மினிட்ஸ், ஒரு நாளைக்கு 60 மினிட்ஸ் நீங்கள் அந்த சால்வ் பண்ணுறதுக்கு ஒதுக்கிக்கோங்க. எப்படி சால்வ் பண்ணணும்னா, நீங்கள் சில பேர் வந்து பேசிக், நானும் அதே தான் பண்ணுறது, தப்பு பண்ணேன். என்னன்னா, ஒரு கொஸ்டினில் உட்காந்துருப்போம், இந்த கொஸ்டின் ஈஸியானது மாதிரி தெரியும், நீட்லேயும் இதே தப்பு தான் நடக்கும், அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கொஸ்டின் ஈஸியான மாதிரி இருக்கும், இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த நேரத்தில் தான் நம்ம தன்னம்பிக்கை எப்படியாவது விடாமல் சால்வ் பண்ணணும்னு சொல்லி சால்வ் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஆன்சர் எப்படியாவது கொண்டு வந்துடணும், விடாமுயற்சி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் சால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லி பார்த்தா ஆன்சர் வராது, நம்மளுக்கு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் அதிகமாகிட்டே போகும். அந்த இதை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடாது. கொஸ்டின் ஒரு நிமிஷத்துக்கு மேலே போதா விட்டு போய்கிட்டே இருங்க, அடுத்த கொஸ்டினுக்கு போய்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் சால்வ் பண்ணிக்கிட்டே போங்க, திருப்பி அந்த கொஸ்டினுக்கு வாங்க, அப்போ வேணால் நீங்கள் கொஸ்டினுக்கு வரலாம். ஆனால் இப்போ இந்த நான் சால்விங்க்கு எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 100 கொஸ்டின்ஸ் இல்லைனா ஒரு 70 கொஸ்டின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆன்சர் வரலையா மார்க் பண்ணிட்டு போங்க, ரவுண்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க, அடுத்த கொஸ்டின் மார்க் பண்ணிட்டு இல்லை சால்வ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருங்க. 60 மினிட்ஸ் முடிச்சா ஒரு டீ பிரேக்கு, ஏதாவது ஒரு டீ குடிச்சிட்டு வந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு திருப்பி அந்த கொஸ்டினை வந்து பாருங்கள் நம்ம என்ன தப்பு பண்ணோம். ஆகாஷில் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்ஸ் விட்டுருப்பாங்க, கீ விட்டுருப்பாங்க, அந்த கீயை வச்சு செக் பண்ணிவிட்டு சொல்யூஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ணி திருப்பி அந்த கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ணுங்கள். அந்த சொல்யூஷன்ஸை பார்த்தே சால்வ் பண்ணி பாருங்கள். அது நீங்கள் பண்ண உங்களுக்கு வந்து அப்படியே ஈஸியாகிடும். திருப்பி எப்படி இது உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் இப்போ என்ன நினைப்பீங்கன்னா, அந்த கொஸ்டின்ஸ் வச்சு நம்ம ஆன்சர் சால்வ் பண்ணவே இல்லை, அது பார்த்து போடுறது மூலிமா என்ன நம்மளுக்கு யூஸ் இருக்குன்னு கேட்கலாம். அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணிட்டீங்க, பண்ணதுக்கப்புறம் திருப்பி அதே சாப்டர் இப்போ கிராவிடேஷன் படிச்சுட்டு அந்த கொஸ்டின்ஸில் ஒரு 50 கொஸ்டின்ஸில் 40 கொஸ்டின்ஸாக தெரிஞ்சு 10 கொஸ்டின் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பார்த்தே சால்வ் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு எப்படி போடணும்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ திருப்பி ஒரு வாரத்துக்கு அப்புறம் திருப்பி அதே கொஸ்டின் அதே இதை வந்து நான் சொன்ன மாதிரி நோட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சால்வ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த 10 கொஸ்டின் எப்படி போடணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இப்போ ஈஸியாக சால்வ் பண்ணிகிட்டே வந்துடலாம், ஆன்சரும் வந்துடும். ஒருவேளை திருப்பியும் தெரியலனா திருப்பி அனலைஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். இந்த ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க இதை. ஓகேவா, சால்விங் பார்ட் முடிஞ்சு. இப்போ அனலைஸ் சொன்னல, அதே தான். அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது இந்த மாடல்ஸ் எப்படி போடணும்னு தெரியும். இப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இதே கொஸ்டின்ஸ் தான் நீட்டில் கேட்பாங்க, எந்த விதத்தில் நீங்கள் கேரண்டி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஆகாஷில் உதாரணத்துக்கு ஆகாஷ் நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, நான் அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ண அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் எந்த மெட்டீரியல் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேசிக்காக ஒரு 200 கொஸ்டின்ஸ் ஒரு சாப்டரில் கேட்டாங்கன்னா அந்த மாடலை தவிர எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த மாடலையும் கேட்க வாய்ப்பு இல்லை. அந்த கொஸ்டின்ஸ் அந்த ஃப்ரேம் வேணால் வேறு மாதிரி இருக்கலாமே தவிர அந்த கொஸ்டின்ஸ் மாதிரி தான் கேட்பான், அந்த பேட்டர்னில் தான் கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த 200 கொஸ்டின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க, அந்த எப்படி போடணும்னு தெரிஞ்சிச்சுனாலே அதே மாடலில் எப்படி கேட்டாலுமே நீங்கள் பண்ணிடலாம். அது நான் ஒரு கேரண்டி மாதிரியே கொடுக்குறேன். ஸோ அதை அனலைஸ் பண்ணிவிட்டு எப்படி போடணும்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் திருப்பி இப்போ இன்னும் 2 மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 மாதத்தில் நீங்கள் கிராவிடேஷனல் சாப்டரில் நீங்கள் வந்து 2 வாட்டி சால்வ் பண்ணிங்கன்னா திருப்பி அடுத்த மாதமுமே நீங்கள் அதே சாப்டர் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஆகிரும். அப்போனா அந்த 200 கொஸ்டின்ஸுமே எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும், இப்படி தான் சால்வ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துடும். ஸோ அப்போ அந்த கொஸ்டின்ஸில் நீங்கள் எந்த மெத்தடில் ஃப்ரேம் பண்ணி கேட்டாலுமே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நான் சொல்கிற உங்களுக்கு பாயிண்ட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரியலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கமெண்ட்டில் கொஞ்சம் டீட்டெயிலாகவே உங்களுக்கு டைப் பண்ணி நான் மெசேஜ் பண்ணுறேன். இப்போ அனலைஸ் பார்ட் முடிஞ்சிச்சு. இப்போ ரிவிஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் கவனமாகவே கேளுங்க. ஃபிசிக்ஸ்க்கு எப்படி ரிவைஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ண சொல்கிறது என்னென்னா, ஃபார்முலா நோட்ஸ் பண்ணுங்கள். ஃபார்முலா ஷீட்டை ரெடி பண்ணுங்கள். இல்லைனாலுமே யார் ரெடி பண்ணியிருந்தாங்களோ அதை வாங்கிட்டு அதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, ரெகுலராக ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்னல, நோட்ஸ் பார்ட்டில் ஃபார்முலா உங்களுக்கு புரியலன்னா தியரி பார்ட்டை பார்த்துட்டு அந்த ஃபார்முலாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரிவிஷனில் திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 200 கொஸ்டின் சால்வ் பண்ணிங்கல்ல, அந்த கொஸ்டினை நான் என்ன பண்ணேன்னா, இப்போ நான் நீட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் பயாலஜி ஃபுல்லாகவே ரிவைஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் ஒரு வாட்டி சும்மா இப்படி பரட்டி பாருங்கள், நம்ம எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த சும்மா பரட்டி பார்த்தா கூட நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணணும்னு சொல்லி நம்ம மைண்டில் அப்படியே ஒரு ரீகால் மாதிரி ஆயிரும். நீங்கள் எதுவுமே பார்க்கலன்னா எதுவுமே படிக்காத மாதிரி ஃபீல் ஆயிரும். நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலுமே சும்மா இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம படித்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ், சும்மா அது ஒரு சூடோ கான்ஃபிடென்ட்னு சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். அது தப்பாக கூட இருக்கலாம். சும்மா அது நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ இந்த சாப்டர்ஸில் நீங்கள் என்னென்ன சாப்டர்ஸில் சால்வ் பண்ணீங்களோ எல்லா கொஸ்டினுமே சும்மா திருப்பி பாருங்கள், நம்ம இப்படி சால்வ் பண்ணோன்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும்.
அடுத்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ சால்விங் அப்படிங்கிற மேட்டரில் வந்து நான் அந்த மெட்டீரியல்ஸில் உள்ள கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து இதுக்கு நீங்கள் டெஸ்ட் கொஸ்டின் டெஸ்ட்டில் எழுதிருப்பீங்கல்ல, மார்க் டெஸ்ட் எழுதிருப்பீங்கல்ல, அதுக்கு கூட பொருந்தும். இப்போ நீங்கள் ஒரு இன்னும் 2 மாதத்தில் ஒரு 2 நாளைக்கு ஒரு மார்க் டெஸ்ட்டு இல்லை 3 நாளைக்கு ஒரு மார்க் டெஸ்ட் எழுதினா கூட எனக்கு தெரிஞ்ச 2 மாதத்தில் எப்படியும் ஒரு 20 மார்க் டெஸ்ட் எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் எனக்கு தெரிஞ்சு அந்த 20 மார்க் டெஸ்ட்டில் உள்ள கொஸ்டின்ஸை தவிர்த்து இன்னும் ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் தான் வெளியே கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாடலில் தான் வந்து மோஸ்ட்லி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுதான் நான் ஃபீல் பண்ணேன். நீட்டில் வந்து நான் பேசிக்காக ஃபீல் பண்ணது அதுதான். நம்ம மார்க் டெஸ்ட்டில் எழுதுன மாதிரி தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ், நீட் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பார்த்தா எப்படி தெரியுதுன்னா, சில கொஸ்டின்ஸ்லாம் டஃப்பாக தெரியும், ஆனால் வந்து அதை சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். ஆனால் சில கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக தெரியும், ஆனால் வந்து ஏதாவது அந்த கொஸ்டின்ஸ் லைன் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்படி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச நீட்டு. கொஸ்டின்ஸ் ஈஸியாக தெரியும், ஆனால் அது கஷ்டமாக வச்சுருப்பாங்க. ஆனால் கஷ்டமாக தெரியும், ஈஸியாக இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் ஆகிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின்ஸ் வேணா டவுட் கேளுங்க, கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.